நீங்க பிரவுசர்ல google.comனு டைப் பண்றீங்க. ஆனா இன்டர்நெட்டுக்கு google.com புரியுமா? அப்படின்னா வெப்சைட் எப்படி ஓபன் ஆகுது? அதுக்கு தான் DNS யூஸ் ஆகுது. சரி, டிஎன்எஸ்னா என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நெட். DNSனா என்ன? DNSனா டொமைன் நேம் சிஸ்டம். இது டொமைன் நேம IP அட்ரஸாக மாற்றும் ஒரு சர்வீஸ். கம்ப்யூட்டருக்கும் சர்வருக்கும் டொமைன் நேம் புரியாது. அதுக்கு IP அட்ரஸ் மட்டும்தான் புரியும். ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணணும்னா IP அட்ரஸ் தேவை. உதாரணத்துக்கு கூகுளோட IP அட்ரஸை தினமும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால்தான் நாம google.com மாதிரி நேமை யூஸ் பண்றோம். அந்த பெயரை IP அட்ரஸா மாத்துற வேலையே DNS செய்யுது. DNS இல்லனா ஒவ்வொரு வெப்சைட்டோட IP அட்ரஸை ஞாபகம் வைக்கணும். DNS இருக்கனால டொமைன் நேம் மட்டும் டைப் பண்ணாலே வெப்சைட் ஓபன் ஆயிரும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நாம டோராக்கு கால் பண்ணணும்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்ல நேமை செலக்ட் பண்ணுவோம். ஃபோன் டோரான்னு பெயரை வச்சு கால் பண்ணாது. அதுக்கு பின்னாடி சேவ் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி கால் பண்ணும். அதே மாதிரி நாம google.comனு டைப் பண்ணும்போது இன்டர்நெட் அந்த நேமை யூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலா DNS அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கிற IP அட்ரஸை கண்டுபிடிச்சு பிரவுசருக்கு கொடுக்கும். பிரவுசர் அந்த IP அட்ரஸை யூஸ் பண்ணி கூகுள் சர்வரை கனெக்ட் பண்ணி வெப்சைட்டை ஓபன் பண்ணும். இப்படிதான் DNS ஒர்க் ஆகுது. இன்னும் நெட்வொர்க்கிங் அண்ட் CCNA பத்தி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.